ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். இன்றைய நாள் 21/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்று ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் வேறு ஒரு சங்கத்தை சார்ந்த ஒரு நண்பருடன் இந்த புதுசாக 1/7/2026 NHIS மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்காக அரசாங்கம் வழங்க இருக்கிற அந்த கார்டு பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், சென்னை நந்தனத்தில் இயங்கி வருகிற பென்ஷன் பே ஆஃபீஸ் ஓய்வூதியம் வழங்கும் அலுவலர் அவர் இந்த மாதிரி காணொலி காட்சி மூலமாக கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அதை சுட்டி காட்டி எல்லா ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள்லாம் ஃபோட்டோ மற்றும் இதர ஆவணங்களை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எல்லோரும் 25/8 25/8 அவர் 21/8 தான் லெட்டரே எழுதுகிறாரு. ஆனால் எல்லா ஓய்வூதியர் சங்கங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சதாக அதில் கண்டுருக்குங்க. அதில் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜையும் அனுப்பிச்சிருந்தார். ஆச்சா, அதே மாதிரி நாகப்பட்டினம் டிஓ ட்ரெஷரி ஆஃபீஸர் அவங்க மிக விரிவான கிட்டத்தட்ட ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அளவில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது சம்மந்தமாக எல்லாரும் 25/8 ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் எல்லாம் கார்டு NHIS கார்டு பெறுவதற்கு உண்டான ஆவணங்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட எங்கே அவங்க ஓய்வூதியம் பெறுகிறார்களோ இல்லை குடும்ப ஓய்வூதியம் பெறுகிறார்களோ அந்த சப் ட்ரெஷரியோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியோ அங்கே 25/8/2026 கொடுத்துருங்க. அவர் ரெஃபர் பண்ணுறது காணொலி காட்சி 18/8 நடந்த காணொலி காட்சின்னு தான் ரெஃபர் பண்ணுறாரு. டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஏதோ வீடியோ கான்ஃபரன்ஸில் எல்லா ட்ரெஷரி ஆஃபீஸருக்கும் சொல்லியிருப்பாங்க போல். ஏற்கனவே முதல்ல 2 மாவட்டம் வந்துச்சுங்க. அதை முதல்ல நேற்று காணொலியில் வெளியிட்டிருந்தோம். இந்த அதற்கு மேற்கொண்டு பென்ஷன் பே ஆஃபீஸ் சென்னையில் யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு தகவல் கொடுங்கள், எல்லா ஓய்வூதியர்களுக்கும் அறிவுறுத்தி 25/8 கொண்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் ஒரு மெசேஜ் அடுத்து நாகப்பட்டினம் ட்ரெஷரி ஆஃபீஸரும் டீட்டெயிலான மெசேஜ் போட்டிருந்தாருங்க. நீங்கள் களஞ்சியம் மேப்பில் அது இருக்குது இது இருக்குது எல்லாம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படி இப்படின்னு போட்டு நாகப்பட்டினம் ட்ரெஷரி ஆஃபீஸரும் அவரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ட்ரெஷரி ஆஃபீஸர்களும் ஒவ்வொரு ஆங்கிளில் உடனடியாக ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் தாங்கள் எங்கே ஓய்வூதியம் பெறுகிறோமோ அந்த சப் ட்ரெஷரியில் 25/8 கொடுங்க அப்படின்னு வெறும் லெட்டராக ஒவ்வொரு சங்கத்துக்கும் அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. சங்கத்துக்குன்னா எல்லா சங்கங்களுக்கும் அந்தந்த மாவட்டங்களும் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் இன்று வரை இன்றைய தேதி 21/8 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்று வரை மதுரை மாவட்ட அலுவலகத்திலிருந்து எந்த கம்யூனிகேஷனும் இது சம்மந்தமாக இல்லை. மற்ற எல்லா மாவட்டங்களும் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அன்றைக்கு பார்த்தோம் திருவண்ணாமலை, இன்றைக்கு பென்ஷன் பே ஆஃபீஸ் நந்தனம், அப்புறம் இன்னொரு நாகப்பட்டினம் டிஓ, இப்படி ஒவ்வொருத்தரும் பரபரப்பாக சங்கங்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்களே தவிர மதுரை மாவட்டத்தில் இயங்கும் எந்த சங்கத்திற்கும் மதுரை மாவட்ட கருவூலத்திலிருந்து இதுபோல் லெட்டர் கொடுங்க, அதாவது ஃபோட்டோ மற்றும் சில ஆவணங்களை கொண்டு 25/8 கொடுங்க வைங்க அப்படின்னு எந்த விதமான கம்யூனிகேஷன் வரல. அதை குற்றமாக சொல்லவில்லை. மற்றவர்கள்லாம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் ஒரு வேளையிலே ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் கொடுக்க வேண்டிய ஆவணங்களை கேட்டு பெறுவது மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க 35,000 பேர் இருக்காங்க சார். மதுரை மாவட்டம் முழுசும் பென்ஷனர் அண்டு ஃபேமிலி பென்ஷனர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டம் போடும்போதும் குவார்டர்லி மீட்டிங் நடக்கிறபோதும் ட்ரெஷரி ஆஃபீஸர் சொல்லுவாங்க. அப்போ இவங்க வேகமாக இருக்க வேண்டாமா? சரி, நம்ம அதை பற்றி ஏன் சொல்ல. அதனால் எல்லா ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் மதுரை மாவட்டத்திலே இணைந்துள்ள மதுரை மாநகர் கிளை, திருமங்கலம் மற்றும் வாடிப்பட்டி ஆதார கிளை 3 கிளைகள், அதில் தம்மை இணைத்து கொண்டுள்ள ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இப்போ கேட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். திருவண்ணாமலை என்னென்ன கேட்டிருந்தாரு அப்படிங்கிறதாக சொல்லி அதில் சொல்லப்பட்ட அந்த ஆவணங்கள் அனைத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க.
எப்போ அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் ஓய்வூதியர் சங்க ஆதார் கிளை தலைவர்கள் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ரூட்டில் வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக கொண்டு போய் சம்மந்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகத்தில் கொண்டு கொடுக்குற மாதிரி ரெடி ஆகிக்கிறங்க அப்படிங்கிறத சொன்னது. என்னடா எல்லாம் கடைசி நிமிஷத்தில் 25ஆம் தேதி தான் சார் எங்களுக்கு லெட்டர் வந்துச்சு, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் ப்ரிப்பேர்ட்னஸ்ஸாக இருங்க. இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற அனுமானத்தில் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்தீங்கன்னா அவங்க கேட்ட அன்னைக்கு டக்குன்னு கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கட்டும் என்பதை சொல்லி இந்த வீடியோ காணொலியை காணும் மற்ற அன்பர்கள் எல்லாம், மற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்குமே இந்த செய்தியை உடனடியாக பரப்பி அவங்களும் இந்த ரெக்கார்டுகள்லாம் எடுத்து ரெடியில் வச்சுக்கிறணும். ஃபோட்டோ ஆஸ் வெல் அஸ் மற்ற பேன் கார்டு, ஆதார் கார்டு, அவங்களோட பிபிஓ, மொபைல் நம்பரு, மற்றும் ஸ்பௌஸோட இருந்தாங்கன்னா ஸ்பௌஸோட அந்த நேமு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அவங்க கேட்குற நேரத்தில் டக்குன்னு நோண்டி கொடுத்துடலாம் என்பதை சொல்லி இதை தாங்கள் அறிந்த மற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் இந்த செய்தியை உடனடியாக சொல்லிவிடும்படியும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். ஏன்டா அடிக்கடி இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை போல், இதையே சொல்லிகிட்டு இருக்கானே மனுஷன் அப்படின்னு நினைப்பீங்க. என்னடா என்ஹெச்எஸ் கார்டு என்பது ஒவ்வொரு ஓய்வூதியருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. 25/6/2026 ஜிஓஎம்எஸ் நம்பர் 123 நிதித்துறை H1லேருந்து போட்டாங்க. அப்போவே இதெல்லாம் வாங்கன்னு சொல்லி அந்த ஜிஓவில் இருக்குமா இருக்கும். ஆனால் எல்லா ட்ரெஸ்ஸும் என்ன சொன்னாங்க, யாரும் பெட்டிஷன் கொடுக்காதீங்க, ஃபோட்டோ அனுப்பாதீங்க, அவங்க சம்மந்தப்பட்ட யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியை ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க, நோ நெசசிட்டி ஃபார் எனி ரெப்ரசன்டிங் பெட்டிஷன்ஸ் த்ரூ ஆர் சப்மிட்டிங் ஃபோட்டோ காப்பீஸ் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க கடைசியில் எல்லாருக்கும் கேட்குறபடி டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் போட்டில் அவ்வளோ பேரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. மதுரை மாவட்டத்தில் சைலண்ட்டாக தான் இது வரைக்கும் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் 21/8/2026 தான் என்று சொல்லி இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனிவே அவங்களும் விரைவில் எல்லா ஓய்வூதியர்களுக்கும் தகவல் தெரிவிப்பாங்க என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை பார்க்கும் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதாக கேட்டுக்கொண்டு அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.